சந்தியா ஜானகி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்கு. கிஷோருக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு. சீனுவ வந்து என் மாயாவுக்கு கல்யாணம் பண்ணி குடுப்பீங்களா? அப்படின்னு சொல்லி நம்ம கிஷோர் வந்து கேட்குறாங்க. மாயாவோட அப்பா. வேற லெவல்ல மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாம ஃபுல்லுடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு வந்து ஆதரவு வந்து தாங்க. நம்ம மாயா வந்து தூங்கிட்டு நிம்மதியாக இருக்காங்க. ஒரு பக்கம் ஜானகி அம்மாலேருந்து எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறப்ப குடுகுறுப்புக்காரங்க வந்து ஒருத்தவங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிச்சுட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து ஜானகி அம்மா மட்டும் எந்திரிக்கிறாங்க. இந்த வீட்டுக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவாக சொல்கிறாங்க. என்னடா அது குடுகுறுப்புக்காரவங்க சொன்னால் கண்டிப்பாக நடக்குமே, அவங்க ஏன் இப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பகை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, அது பின்னாடியே வந்து தொடரப்போகுது. அந்த இதில் நீங்கள்லாம் சிக்கிக்க போகிறீங்கன்னு புவனேஸ்வரி சம்மந்தப்பட்டதை இக்கு வச்சு சொல்கிறாங்க. அந்த இடத்துல யாரையும் நம்பாத தாயே, உனக்கு ஆப்பு வைக்க போகிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. உன் மனசில் எந்த பக்கம் போகணும் எந்த பக்கம் வரணும்னு தெரியாமல் தடுமாட்டத்தில் இருக்க. நீ எந்த பக்கம் நின்னாலும் உனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வரதான் செய்யும். புருஷனா இல்லை பொண்ணா, நீ ஏன் முடிவெடுத்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல இதை கேட்டனும் வந்து என்ன செய்யறதுனே தெரில. எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதில் மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. நீ வந்து கோயிலுக்கு போய் வாரம் தவறாமல் இந்த கிழமையில வந்து விளக்கேற்றினா கண்டிப்பாக வந்து வீரியம் வந்து கம்மியாகலாம். ஆனால் வரக்கூடிய பிரச்சனையை என்றைக்கா இருந்தாலும் கம்மியாக வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவர் வந்து சொல்கிறாங்க. உஷாராயிரு மகளே, உஷாராயிரு, உன்னை எல்லாரும் ஏமாற்ற போகிறாங்க, ஜாக்கிரதையாயிரு, இந்த வீட்டுக்கு அடுத்தடுத்தது இது மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போக ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த இடத்துல அந்த குடுகுறுப்புக்காரங்க ஒரு பக்கம் என்னடா அது இப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ மாயாவை பற்றி தான் வந்து கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சொன்னது மாயாவை பற்றியும் சொல்லியிருக்காங்க, புவனேஸ்வரியை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துல இது தெரியாமல் அடுத்த நாள் காலையில் வந்து மாயாவை கூட்டிகிட்டு மட்டும் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. விளக்கு போடுறப்போ வந்து என்ன ஆச்சு, ஏன் இது மாதிரிலாம் விளக்கு போடுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என் மனசில் மிகப்பெரிய குழப்பம் ஒன்று இருக்குது. ஆனால் அந்த குழப்பத்தை எப்படி நான் தீர்த்து வைக்க போகிறேன்னு தெரில. என்ன சொல்கிறீங்க, குழப்பம் இருக்குன்னு சொல்கிறீங்க, எப்படி தீர்த்து வைக்க போகிறீங்கன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்காது. எப்படி இருந்தாலும் நீங்கள் தான் மிகப்பெரிய புத்திசாலியாச்சே. நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து சொல்யூஷன் வந்து கண்டுபிடிச்சிடுவீங்க. நியாயம் பக்கம் நிற்கணுமா இல்லை தர்மம் பக்கம் நிற்கணுமான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா என்ன சொல்கிறீங்க, ரெண்டும் ஒன்று தானே? ஆமாம், ரெண்டும் ஒன்று தான். ஆனால் டீப்பாக பார்த்தோன்னு வச்சுக்கிங்க, ரெண்டுமே வேறு வேறு. சரி, நீங்கள் இப்போ தான் எல்லாம் வந்து கற்றுக் கொடுக்குறீங்க. இது ரெண்டும் வந்து பிரித்து பார்க்குற அளவுக்கு எனக்கு தெரில. அப்போனா ஒன்று முடிவு எடுப்போமா? நம்மளால் முடிவு எடுக்க முடியல. ரெண்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பக்கம் முடிவு எடுத்து தான் ஆகணும் ஜானகி அம்மா. அப்படி இருக்கும்போது ஒரு பக்கம் சாதகமாகவும் இன்னொரு பக்கம் பாதகமாகவும் இருக்க தான் செய்யும். அதை மாற்ற முடியாதே. நீங்கள் ஏதாவது ஒரு பக்கம் முடிவு எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி நம்ம மாயா வந்து கேட்டோன்னே, முடிவெடுக்கலாம் தான். ஆனால் ரெண்டு பேருமே வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்பவே நெருங்கினவங்க. அதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போனா காயின் போட்டு பார்த்துடலாம். இப்போ தலை வந்து வந்துச்சுன்னா மனசில் நினச்சிக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல தலை வந்துச்சுன்னா வீட்டோட கௌரவம் தான் முக்கியம். ரகுராம் பக்கத்தில் தான் ஆதரவாக வந்து நிற்கணும். பூ விழுந்துச்சுன்னா என்னன்னு நினச்சிக்கங்கன்னு மாயா வந்து சொன்னோன்னே, பூ விழுந்துச்சுன்னா மாயா பக்கத்துக்கு தான் நான் வந்து நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சிடுறாங்க. அப்படியே காயினை வந்து டாஸ் போடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா டாஸ் போடுறப்போ வந்து கீழே பிடிக்கலான்னு இருக்கிறப்ப படியில் வந்து உருண்டு உருண்டு அப்படியே தண்ணியில் வந்து உருண்டு விழுந்துருச்சு. அந்த இடத்துல இதை பார்த்தோன்னே, அச்சச்சோ தண்ணியில் பிடிச்சு, அப்போனா என்ன முடிவு எடுக்க போகிறோம் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ஜானகியம்மா, அப்போனா இந்த நேரம் சரியான நேரம் கிடையாது முடிவு எடுக்கிறதுலன்னு மட்டும் யோசிக்கிறோம் போல இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா அப்பன்னு பார்த்து கிஷோர் வந்து மாதம் வந்து இறங்குறாங்க கையில் கிஃப்டோட. என்ன திடீர்னு வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? சில பல அதிரடியான முடிவை வந்து மாயா எடுக்கவே மாட்டேங்கிறா. அவளுக்கு அப்பாவாக இருந்து எல்லாத்தையும் சரி செஞ்சு கொடுக்கலாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல மாயாவோட கல்யாண விஷயத்த பேசலாம் தான் வந்திருக்கேன். அச்சச்சோ, அப்போனா சீனு மாயாவோட கல்யாணம் வந்து என்ன ஏதுன்னு தெரியும் போல இருக்கு. இப்போ இந்த பிரச்சனையை எப்படா தீர்த்து வைக்க போகிறோம்? இங்கே யார் பக்கம் நிற்கலான்னு சொல்லி டாஸ் போட்டு பார்த்தா முடிவே எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனால் பதிலுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோன்னு தெரில. கிஷோர் வந்து எப்படி இருந்தாலும் தைரியமா கேட்க தானே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது உங்கள் அம்மாவோட கிஃப்ட்டுமா, உங்ககிட்ட கொடுக்க சொன்னா, அதனால தான் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி அந்த கிஃப்ட்டையும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ லவ் யூ டேடி, நான் எப்போதும் ஒன்று நேசிக்கிறேங்கிற மாதிரி அவங்க அப்பா வந்து ஹக் பண்ணுறாங்க. நம்ம மாயா வீட்டுக்கு வராங்க. அப்பன்னு பார்த்து நம்ம மணிவண்ணன் வந்து மாங்காய் வந்து நறுக்கிக்கிட்டு இருந்த அவங்க பொண்டாடிக்கிட்டேருந்து திருடிட வேண்டியதான் மாங்காவை, கேட்டு பார்ப்போம், தரலன்னா தட்டோட தூக்கிட வேண்டியதாங்கிற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல பத்மா என்னம்மா பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியே மாங்காவை 4-5 பீஸ் வந்து எடுத்துடுறாங்க. ஏய், மரியாதையாக சொல்கிறேன், மாங்காய் பீஸ்லாம் வச்சிரு, இல்லைன்னு வச்சுக்கேன் நான் மனுஷனாக கூட நடந்துக்க மாட்டேன். 4 பீஸ் மாங்காய்
இதில் என்ன இருக்குது, நான் எடுத்துக்கிட்டா நான் குறைஞ்சா போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம மணிவண்ணன் அப்பன்னு பார்த்து பார்வதி, சிவராமன் எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. 4 மாங்காய் தானக்கா, விடுங்க. இவங்க இப்படி தான்ப்பா சொல்லுவாங்க, திரும்பி பார்க்கறதுக்குள்ள தட்டே வந்து காணாம போயிடும். இதெல்லாம் வந்து விடலாம் கூடாது அப்படின்னு சொல்லும்போது, இதுவே தங்கச்சியாக இருந்தால் எவ்வளோ தெரியுமா கொடுத்துருப்பாங்க ஜானகியம்மா, அப்படியே தட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. உன்கிட்ட வந்து மாங்காய் வாங்குறதுக்கு நான் வசனமாக பேச வேண்டியதாக இருக்கு. என்னம்மா அழுக்காயிடுச்சுல்ல, நான் அலம்பி யூஸ் பண்ணிக்கிறேன், பார்த்துக்கங்க. இப்போ உங்களுக்கு முக்கியமா இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயையோ என்னடா அது சாப்பாட்டுக்கே வந்து பிரச்சனை பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லும்போது சிவராமனும் அதே மாதிரி தான் சொல்கிறாங்க. ஐயோ நமக்கு சாப்பாடு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற மாங்காய் எல்லாத்தையும் வச்சிடுறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்து சிரிச்சிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம கிஷோர்லேருந்து எல்லாரும் மாதம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. ரமணி பாட்டி இவ்வளோ நேரம் கேஷுவலாக சிரிச்ச முகமாக தான் இருந்தாங்க. கிஷோரை பார்த்தோன்னு மட்டும் அப்படியே மூஞ்சி வந்து ரொம்ப சின்னதாகிடுது. அந்த இடத்துல பானு கூட யாரும் கூப்பிடவே இல்லை. என்னடா அது நமக்கு பிடிக்காதவன், நம்ம வீட்டுக்கு பிரச்சனை கொடுக்குறவன்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க 3 வில்லிகளும். பார்வதி, பத்மா, ஒரு பக்கம் சாரு. ஒருவேளை சீனுவும் மாயாவும் லவ் பண்ணுற விஷயத்த வந்து மாயா வந்து அவங்க அப்பாட்ட வந்து சொல்லியிருக்கணும். சொன்னதுனால வந்து கல்யாண பேச்சை பேசுறதுக்காக வந்திருப்பாங்களோ. ஐயையோ ஆல்ரெடி ரகுராம் வந்து தனாவோட காதலை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ மாயாவோட காதலையும் ஏற்றுக்கிற மாதிரி சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா நம்ம என்ன செய்ய போகிறோம் தெரிலன்னு சொல்லி பேரெதிர்ச்சியாக வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம சாருமதி வந்து யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல மகாலிங்கலேருந்து எல்லாரும் என்னடா அது நம்ம பொண்ணுக்கு யார் மூலியமாக பிரச்சனை வருமோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பலமான கூட்டணி அமைஞ்சிக்கிட்டே போதேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க மகாலிங்கம். வாங்க வாங்க, நான் எதுவும் சொல்லிக்காமல் வந்ததுனால எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, பொண்ணை பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எதுவாக இருந்தாலும் முதல்ல ரெஸ்ட் எடுங்க, அதுக்கப்புறம் பேசிக்கலாம், ரொம்ப தூரம் வந்து ட்ராவல் பண்ணிட்டு வந்திருப்பீங்களா அப்படின்னு சொல்லும்போது, சிவராமா அவருக்கான ரூமை வந்து காட்டுப்பா அப்படின்னு சொல்லும்போது மாயா வந்து பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு வந்து போகிறாங்க. நம்ம கிஷோர் மாயாவோட அப்பா. என்னம்மா இந்த வீட்டில் இருந்துக்கிட்டே வந்து லவ்லாம் பண்ணுற போல இருக்கு, இது இந்த வீட்டுக்காரங்களுக்குலாம் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான், இருந்தாலும் உனக்கு தைரியம் தாம்மா அப்படின்னு சொல்லி வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் லவ் பண்ணுற பையன்தான், எனக்கு தைரியம் வர வச்சாங்கன்னு சொல்லி சூப்பராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மாயா, அப்படியா அந்த பையனை நான் வெகுவாக வந்து பாராட்டணும், மாயாக்கே தைரியம் வர வச்சுருக்கான். இன்னொன்று மாயா வந்து வந்த மாயாக்கும் இப்போ இருக்கிற மாயாக்கும் எவ்வளோ வித்தியாசம். லவ்வே வேணான்ட்டு இருந்த மாயா அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்கிறா. யாருமா அந்த பையன், அந்த பையனை பார்த்து நான் பேசணும்ல, சொல்லுமா அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக நீங்கள் அலைச்சல்லாம் பட வேணாம், இந்த வீட்டில் தான் அந்த பையன் இருக்காங்க. என்னது இந்த வீட்டில் பையன் இருக்கானா, யாருமா சொல்கிற, இந்த வீட்டில் பையனா சீனு மட்டும்தான். ஆமாம், மணிவண்ணன் பத்மாவோட பையன் சீனுவை தான் நான் லவ் பண்ணுறேன். இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து வைக்கிறது, இப்போ என் பொண்ணோட ஆசையை என்கிட்ட சொல்லிட்டா, நிச்சயம் அவங்க அம்மாவாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பா, சந்தியா வந்து ஓகேன்னு தான் சொல்லியிருப்பா. ஆனால் முதல்ல இந்த விஷயத்த வந்து ஜானகிட்ட சொல்லி புரிய வைக்கணுமா. சேச்சா நம்ம ரகுராம்கிட்டே சொல்லலான்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் அதடியாக வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம கிஷோர். வெயிட் பண்ணி பார்ப்போம்.